செய்தி. தமிழகத்தில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்க வெப்பம் காரணமாக அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 செல்சியஸ் அதிகமாக பதிவாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 4 நாட்களுக்கு, அதாவது இன்று முதல் 10ஆம் தேதி வரை தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்கள்ல 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்கின்ற தகவலை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். நேற்றைய தினமே தமிழகத்தில் 4 திருப்பத்தூர் உள்ளிட்ட 4 இடங்கள்ல 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலாக வெப்பம் பதிவாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 5 நாட்களுக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட வெப்பநிலை அதிகமாக இருக்கும் என்கின்ற ஒரு தகவலை சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. குறிப்பா சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு 36 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் பதிவாகக்கூடும் என்கின்ற தகவலையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க. குறிப்பா நேற்றைய தினத்துல அதிகபட்சமாக திருப்பத்தூரில் 39.1 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகபட்ச வெப்பநிலை என்பது பதிவாகி இருப்பதாகவும், தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 5 நாட்களுக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட வெப்பநிலை அதிகமாக இருக்கும் என்கின்ற தகவலை சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் மதிய நேரத்துல 36 டிகிரி செல்சியஸுக்கு மேலாக வெப்பநிலை பதிவாகி இருக்கக்கூடும் என்கின்ற ஒரு தகவலையும், நேற்றைய தினம் 4 பகுதிகளில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலாக வெப்பநிலை பதிவாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 5 நாட்களுக்கு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்கின்ற தகவலை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.